ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சம்மர் ஹாலிடே லீவு விட்டாச்சு, நாங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயினில் தான் கிளம்பிட்டுருக்கோம். இந்த ட்ரெயின் வந்து சென்னை எக்மோர்லேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகுது. நாங்கள் வந்து தாம்பரத்துலேருந்து திருச்சி வரைக்கும் போகிறோங்க. நாங்கள் வந்து மேக்ஸிமம் எக்ஸாம் டைம் டேபிள் வந்ததுக்கப்புறம் வந்து ட்ரெயினை எப்போதுமே புக் பண்ணிவிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் வரதுக்கான ஸ்பேஸ் எல்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த சீட் எல்லாமே ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தாங்க. அங்கே ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, அதில் வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா லைட் மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு சீட்டுக்கு பின்னாடியும் வந்து இந்த மாதிரி நம்ம கால் வைக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, அது மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் அண்ட் நியூஸ் பேப்பர் வச்சுருப்பாங்க எல்லாருக்குமே. நியூஸ் பேப்பர் ஆல்ரெடி நாங்கள் எடுத்துட்டோம். ஸோ வாட்டர் பாட்டில் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் டேபிள் இருக்கும். நம்ம வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸ் வரும்போது, இல்லைனா நம்ம வந்து அது மாதிரி அதில் இருந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. என்ன டேட்டில் கிளம்புது, எந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு, எங்கேருந்து எங்கே வரைக்கும் போகுது, இப்போ எங்கே போயிட்டுருக்கு எல்லாமே போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து புக் பண்ணது வந்து சிசி கோச்சுங்க. அது வந்து ஈசி கோச்சுன்னு இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1740. நாங்கள் புக் பண்ண கோச் பார்த்திங்கன்னா 895. ஸோ இது வந்து நம்ம அந்த அவங்க இமேஜில் காட்டின மாதிரி வந்து புஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைட்டட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இருக்கலாம். நம்மளோட சீட் பார்த்திங்கன்னா நம்ம புஷ் பேக் பண்ணிவிட்டு ஸ்லீப்பரை மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம திருச்சி போகிற வரைக்கும் இடையில பார்த்திங்கன்னா விழுப்புரம் மட்டும்தான் ஸ்டாப்பிங் இருக்கும், வேறு எங்கேயுமே நிற்காது. இது வந்து இங்கிலீஷ், தமிழ் அண்ட் ஹிந்தி 3 லாங்குவேஜ்லையுமே கொடுத்துருப்பாங்க. டோருக்கு மேலே ஒரு மெசேஜ் ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள், அதுலேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த டோர் பார்த்தீங்கன்னா சென்சார் டோர். நம்ம போய் நின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன் ஆகிடும். அப்படி இல்லைன்னா கையை காமிச்சிங்கனாலே போதும், அது ஓப்பன் ஆகும். சில டோர் வந்து நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே பாத்ரூம் இருக்குது. எல்லாமே வந்து க்ளீன் நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் ஒரு வழியாக போய் உட்காந்து செட் ஆயாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த சீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெல்வெட்டில் இருக்கும், நீட்டாக வச்சுருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நமக்கும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். புஷ்பேக் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து புஷ்பேக் பண்ணிவிட்டு தூங்கலாம், ஓகேயாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சீட்டுக்கு கீழே பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜ் போடுற மாதிரி ப்ளக் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 o'clock இருக்குங்க. அப்போ வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த ஸ்நாக்ஸ் டேபிளை யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து இந்த மாதிரி ஒரு பன்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் பேக்கெட் வச்சுருந்தாங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாட் வாட்டர் கொடுப்பாங்க. ப்ளஸ் வந்து அந்த சாய் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, மசாலா சாய் மாதிரி. அதை நாங்கள் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கும். டீ, காஃபி வேணும்னு கேட்டால் அவங்க காஃபி பேக்கெட் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு கடலை மிட்டாய் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒன்றுன்னா ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பன் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து கேக் மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து சும்மா அந்த க்ரீம் மாதிரி வச்சுருந்தாங்க. அது ஓகே, நல்லா தாங்க இருந்துச்சு. ஹாட் வாட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அந்த டீ மசாலா எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த மசாலாவில் வந்து மில்க்கு, அதுக்கப்புறம் சுகர், அப்புறம் டீ எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. போண்டா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உருளைக்கிழங்கு போண்டா தான் கொடுத்துருந்தாங்க. சூடாகவே வந்துச்சு, ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. டீ மசாலா அந்த பேக்கெட்டை அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம், எவ்வளோ வேணுமோ குடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணும்போதே ஃபுட்டுன்னு இருக்குங்க, அதை சூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட்டு அந்த சீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க.
அப்படி இல்லைன்னா நம்ம செப்பரேட்டாக பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மிக்சர், அதுக்கப்புறம் மிக்சரும் நல்லா தான் இருந்துச்சு. கடலை மிட்டாய் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சுங்க, மற்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு சீட்லேயுமே இந்த மாதிரி புஷ்பேக் பட்டன் இருக்குங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேரை புஷ் பண்ணோன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லாண்டாக படுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ நேரம் தான் ஒரே பிளேஸில் உட்காந்துட்டு திங்க் பண்ணுறது, நானும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வந்து சிசிடிவி எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் பின் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நீட்டாக இருக்கும். வெளியில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி சில பிளேஸில் வந்து சும்மா டேபிள் மாதிரி போட்டிருப்பாங்க, நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி இருக்கும். ரெஸ்ட் ரூமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ரெண்டு ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்குங்க. ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். இந்தியன் மெத்தட்லேயும் இருக்கும், வெஸ்டர்ன் மெத்தட்லேயும் இருக்கும். ஸோ வாஷ் பேசின் இப்படி இருந்துச்சு. அங்கங்கே கம்பி வச்சுருப்பாங்க, ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து கம்பியை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு மாதிரி லிக்யூட் மாதிரி வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ஒரு பிளேஸ் இருக்குது பாருங்கள். குழந்தைங்களோட தனியாக வரும்போது அதை வந்து ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு குழந்தைங்கள அதில் உட்கார வச்சுட்டு நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து திருச்சிக்கு கரெக்டாக 3.5 ஹவர்லேயே வந்துடுங்க. ரொம்பவே குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்துடும். சேரில் பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க, பக்கத்தில் டாட்டாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்ணு தெரியாதவங்களுக்கு அந்த நம்பருன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்துருச்சு. திருச்சி வந்து இறங்குனதுக்கப்புறம் தான் மனசில் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இந்த ஜேர்னி வந்து ரொம்பவே சேஃபான ஜேர்னியாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பேட்ரி கார் மாதிரி வச்சுருக்காங்க. சில பேர் வந்து சில கோச்சுக்கெல்லாம் நடந்து போகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியலன்னா இந்த மாதிரி காரை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 20 ரூபீஸ்லேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமே அந்த ட்ரெயின் வந்து கிளம்பிருச்சுங்க. ஸோ நாங்கள் வந்து லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். திருச்சியை பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.